ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எ லவ்விங் சாய்ராம் டு யூ ஆல். மாத்ரு தேவோ பவ, மாத்ரு தேவோ பவ என்பது ஒரு நல்ல நமக்கு அறிவுரை கூறுகின்ற ஒரு வாக்கியம். இதனுடைய மீனிங் என்னவென்று சொன்னால், மதர் இஸ் அவர் காட், நம்முடைய முதல் தெய்வம் அம்மா என்பதாகும். இதற்கு சுவாமி கூறிய ஒரு கதையினை பார்ப்போம். ஒரு ஊரிலே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. மாலை 4 மணிக்கு மேல் இருக்கும். ஸ்கூல் விடப்போகும் சமயம். அந்த நேரத்தில் சிறிதாக மழை பெய்து அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சுற்றுப்புறமும் பள்ளிக்கூடத்துக்கு எதிரே உள்ள அந்த தார் சாலையும் நனைந்து கால் வைத்தால் வழுக்குகின்ற அளவிற்கு ஒரு நிலையில் இருக்கின்றது. அப்போது அந்த ஸ்கூல் கேட்டுக்கு பக்கத்தில் ரோடு ஓரமாக ஒரு வயதான பெண்மணி நின்று கொண்டு இங்கேயும் அங்கேயும் பார்த்து, யாராவது எனக்கு உதவி செய்யுங்களே, இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும், என்னால் தனியாக நடக்க முடியாது, வழிக்கு விழுந்துருவேன்னு அந்த அம்மா சொல்லுது. யாருமே கவனிக்கலை. அப்போ அந்த ஸ்கூல் கேட்டுக்கிட்ட மோகன்கிற பையன் வர்றான். அவன் நல்ல ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்கிறான். அந்த ஸ்கூலினுடைய ஃபுட்பால் டீமினுடைய கேப்டன். அவன் கேட்டுக்கு வெளியில் வரும் பொழுது அவருடைய நண்பர்கள்லாம் கூப்பிட்றாங்க, மோகன் இங்கே வா, நம்ம ப்ளே கிரவுண்டில் விளையாடலான்னு. அந்த நேரத்தில் மோகனுடைய கண்ணில் அந்த அம்மா நிற்கிறது தெரியுது. எதுக்காகவோ நிற்கிறாங்க, ஏதோ ஒரு உதவிக்காக நிற்கிறாங்கன்னு அவன் மனதில் படுது. உடனே நேராக அவங்கக்கிட்ட போய் கூப்பிட்றான், அம்மா உங்களுக்கு என்ன உதவி தேவை, நான் செய்கிறேன் அப்படிங்கிறான். அம்மானு சொல்ல கேட்டவுடனே அந்த அம்மாவுக்கு கண்ணில் இருந்து தாரையாக கண்ணீர் வழியுது. நான் ஒரு அனாதை, என்னை அம்மானு கூப்பிடுறியே தம்பின்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன உதவி தேவை அப்படின்னு கேட்டவுடனே, இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகணும், அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஷாப்பு இருக்குல்ல, அந்த ஷாப்புக்கும் பேக் சைடு தான் என்னுடைய வீடு இருக்குது, தனியாக கிராஸ் பண்ண முடியலை, டிராஃபிக் வேறு அதிகமாக இருக்குது, நானாக போனால் கீழே விழுந்துடணும்னு பயமாக இருக்குதுன்னு அந்த அம்மா சொல்லுது. ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, நான் உங்களை கொண்டு போய் விடுறேன்னு அந்த அம்மாளுடைய கையை எடுத்து தன் தோளிலே வைத்து கொண்டு இன்னொரு கையால் அந்த அம்மாளை அரவணைத்து மெதுவாக கூட்டிக்கிட்டு போகிறான் மோகன். அம்மா மெதுவாக வாங்க, சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைங்க, பெரிய ஸ்டெப்பாக எடுத்து வச்சிங்கன்னா வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைக்க சொல்லி அந்த அம்மாவை ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த ஷாப்புக்கு பின்னாடியும் கூட்டிகிட்டு போய் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே விட்டுட்டு, அம்மா நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு உடனே அந்த அம்மா இரு கையையும் எடுத்து வணங்கி, கடவுள் உனக்கு எல்லா வளங்களையும் தருவார், நீ நல்லா படித்து மேலே நீ வாழ்க்கையில் உதவுவாய், ஏன்னா உனக்கு இந்த உதவுகிற மனப்பாங்கு இருக்குது, என்னைய எல்லாத்தையும் அம்மானு சொல்கிறியப்பா, மாத்ரு தேவோ பவங்கிறத நீ தான் கடைப்பிடிக்கிறோன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த மோகன் மகிழ்ச்சியோடு திரும்ப ஸ்கூலுக்குள்ளே ப்ளே கிரவுண்டுக்கு வர்றான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, எதுக்காக டயத்தை வேஸ்ட் பண்ணி அந்த அம்மாவுக்கு போய் இவ்வளோ உதவி செய்கிறேன்னு கேட்கும்போது, இல்லை அவங்க ஒரு மதர் மாதிரி, அதனால நான் உதவி செஞ்சேன், எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னோன்னா, உனக்கு அம்மா இல்லை யாருடைய அம்மாவோ தானே, அதுக்கு நீ ஏன் உதவி செய்யணும்னு ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்க. அப்படி சொல்லாத, உலகத்தில் உள்ள எல்லா தாய்மார்களும் நமக்கு தாய்மார்கள் தான். இந்த யாரோ ஒருத்தருடைய தாய்க்கு நான் உதவி செஞ்சேன்னா, என்னுடைய தாய்க்கு யாரோ ஒருவர் நான் அவங்க பக்கத்தில் இல்லாத ஒரு உதவி செய்வாங்கன்னு நம்புகிறேன். அதனால் நம்ம தாய்மார்களுக்கு எப்பாடுபட்டாவது நம்மால் இயன்ற உதவியை செஞ்சால் நம்ம அம்மாக்களுக்கு யாரோ உதவி செய்வாங்கன்னு அதை சொன்னதை கேட்டு அந்த நண்பர்கள் எல்லோரும் அவன்கிட்ட நல்ல செய்தியை சொன்ன மோகன், நான் கூட உங்களை தவறாக நினச்சேன், நீ நல்ல செயலை செஞ்சுருக்கான்னு பாராட்டுறாங்க. எனவே இந்த கதையிலிருந்து
குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, மாத்ரு தேவோ பவ, அதாவது மதர் இஸ் காட். நம்ம மதர் மட்டுமல்ல, எல்லோருடைய அன்னைமார்களையும் நாம் நம்முடைய அன்னையாக நினைத்து வேண்டிய உதவிகளை செய்தால் நாமும் நன்றாக இருப்போம், இந்த நாடும் நன்றாக இருக்கும். ஜெய் சாய்ராம்.